Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Jurassic World Chaos Theory Season 1 Episode 6. ஓபன் பண்ணா நம்ம யாஷ்மினாவை காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா இன்னுமே PTSD-யால பாதிக்கப்பட்டிருக்கா. அதான் அந்த டைனோசர்ஸ பார்த்தாலே பயப்படுவாளே, அதை சரி பண்றதுக்காக தான் டைனோ இமர்ஷன் தெரப்பின்னு ஒண்ணு ஜாயின் பண்ணிருப்பா. சோ மொத சீனே நார்மலான டைனோசர்ஸ் ஸ்டெகோசரஸ் இருக்குல்ல, அதை தொட்டு பார்த்து அப்படியே சாந்தமாயிட்டு இருப்பான்னு வைங்க. ஆக்சுவலா இது 14 மாசத்துக்கு முன்னாடி. அந்த டைம் நம்ம ப்ரூக்லின் உயிரோட தான் இருந்தா. அவ பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையுமே போய் தனித்தனியா மீட் பண்ணிருக்கா. யாஷ்மினாக்கு அந்த ஐலாண்டை விட்டு வந்தாச்சு. பட் இருந்தாலுமே அந்த டைனோசர்ஸ் எல்லாம் பின்னாடியே வெட்டிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அதுங்க ஊருக்குள்ள வந்துருச்சுங்களே. ஆனா அந்த டைனோசர் பயத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க எப்படி ஜாலியா பேசிக்குவாங்க, அந்த மாதிரியே நல்லபடியா பேசிக்குவாங்க. பிங்கிக்கே தெரியல, ஏன்னா எப்பவுமே யாஷ்மினாவும் சாமியும் ஒன்னா தான் இருப்பாங்க. ஆனா ஏன் அவங்க இல்ல, ஏன் ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டா ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. அவ ஓவரா கேர் பண்றா இவளை. அப்படி பண்றதுனாலயே அவளோட ஆன்சைட்டில இருந்து அவளால எஸ்கேப் ஆக முடியல. யாரு, யாஷ்மினாவால. சாமி இவளை பூ மாதிரி பாத்துக்கிறான். அதனாலதான் காலேஜ் ப்ரோக்ராம்ல சேர்ந்துட்டு தனியா வந்துட்டான். அதுக்காக ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கலாம் இல்ல, இவன் அந்த பயத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டான்னா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அவ்வளவுதான், மத்தபடி பிரியலாம் இல்ல. அப்புறம் என்ன, வழக்கம் போல ஜாலியா எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டாங்கன்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. இன்னுமே புள்ள ரெடி ஆகல போல. அந்த டைமுங்கும் போது சாமி போன் பண்ணுவான். எடுக்கலாமா வேண்டாமா, இல்ல வேண்டாமா எடுக்கலாமான்னு ஒரே குழப்பம். இங்க பெண்ணு பாத்தீங்கன்னா பாட்டை சத்தமா வச்சுக்கிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு சாமிய உசுர வாங்கிட்டு இருப்பான். அவளே பதட்டத்துல இருக்கா, யாஷ்மினா போன் எடுக்கலையேன்னு. குறுக்க இப்படி கடுப்பேத்திட்டு இருந்தான்னா வண்டி ஓட்டும் போது டான்ஸ் வேற. புடிச்சு ஜெயில போடுங்க சார் இவனை. ரொம்ப நேரமா கால் பண்ணி யாஷ்மினா போனே எடுக்கல. பட் ஒரு வழியா இப்ப போன் எடுத்துட்டா. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது, நல்லா இருக்கியான்னு மாத்தி விசாரிச்சுக்குவாங்க. யாஷ்மினா இப்பதான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட பண்ணி முடிச்சாலாமா. இப்படி இவங்க சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. இந்த பெண்ணு பாட்டை சத்தமா வச்சு உசுர வாங்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் மூடிட்டு இருக்கானா, கேட்க மாட்டேறானே. அந்த டைம் சாமி நாங்க உன்னை பார்க்க வந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லுவா. யாஷ்மினாக்கு பிடிச்ச மாதிரி தெரியல. தயங்கி சூப்பர், என்ன விஷயமா வரீங்கன்னு கேட்டா அந்த டைனோசர் விரட்டி அட்டாக் பண்றது அது இதுன்னு எதையுமே சொல்ல மாட்டாங்க. சாமி அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சு நான் நேர்ல வந்து சொல்றேன் நேர்வா. ஏன் வராங்க எதுக்கு வராங்கன்னு அவளுக்கு ஒண்ணும் புரியல. இங்க பெண்ணு ஏன் அந்த விஷயத்த சொல்ல கேட்பான். ஆல்ரெடி அவ டைனோசராலேயே PTSD-யால பாதிக்கப்பட்டிருக்கா. இப்போ அந்த மாதிரி டைனோசர் விரட்டி கொண்டுட்டு இருக்குது. ப்ரூக்லினோட சாவுக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னா அவ இன்னும் பயந்துட மாட்டா. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா அவ தாங்குவாளோ இல்லையோன்னு பயம். பெண்ணால நம்ப முடியல. ஏன்னா அவங்க இந்த ஐலாண்டை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் அவ பாதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா ஆமாம்பா. சாமிக்குமே நல்லா புரியுது. ஏன்னா அவ தனியா வந்ததுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு இவகிட்ட பேசவே இல்லை. ஏன்னா அவ மனதளவுல ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கான்னு இவளுக்கு தெரியும். பட் என்ன இருந்தாலும் நான் அவளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்பா. அதுக்கப்புறம் அப்படியே டிராவல் பண்ணி ஒரு வழியா யாஷ்மினா இருக்க இடத்துக்கு வந்துருவாங்க. வந்து பார்த்தா செக்யூரிட்டி கேமரா எல்லாம் வச்சு வாட்ச் பண்றாங்க. ஆனா ஆளுங்க யாரும் இல்ல. செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் டோர் ஓபனே ஆகும். அப்படி உள்ள போகும்போது ஒரு போர்டு ஒன்னு பாப்பாங்க, டைனோசர் இல்லாத இடம் ஒண்ணு. அதனாலதான் சேஃப்டிக்கு யாஷ்மினா அங்க இருக்கா போல. உள்ள வந்த உடனே அவளை மீட் பண்ணுவாங்க. 3 பேருக்குமே செம ஹாப்பி. ஏன்னா 3 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்கல்ல. சும்மா ஜாலியா அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு பண்ணா பேசிட்டு சரி வாங்க சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிடுவா. இல்ல உடனே கிளம்பணும்னு சொல்லுவா. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இங்க வந்தீங்கன்னு கேப்பா. நம்ம எல்லாருமே ஒன்னா கிளம்பணும், ஏன்னா விஷயம் ரொம்ப சீரியஸும்பா. யாஷ்மினா தெளிவா என்னால வர முடியாதுன்னு. சரி முதல்ல என்ன விஷயம்னு தெளிவா சொல்லுங்க, அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். உடனே சாமி இந்த பயங்கரமான விஷயத்த கூலா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. சில முரட்டுத்தனமான ஆளுகள்லாம் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சரான நிலைமை தான். ஏன்னா இங்க வரக்கு முன்னாடி நாங்க கெஞ்சியும் டேரியஸையும் காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாச்சு. உன்னையும் கூப்பிட்டு போயிட்டா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லுவா. யாஷ்மினாவும் அப்படின்னா நம்ம குரூப் டேஞ்சர்ல இருக்கான்னு யோசிப்பா. ஆனா குரங்கு வரமாட்டா. ஏன்னா டேஞ்சர்னு சொல்றாங்க, பேசாம இங்கே இருக்கலாமே, இந்த இடம் தான் இப்போதைக்கு சேஃபான இடம், இங்க இருந்து வெளியே போக கூடாதும்பாலா. டேரியஸும் கெஞ்சியும் வெளியே இருக்காங்களே, அவங்கள போய் வேற கூப்பிட்டுக்கணும். உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, சேஃபான இடத்தை தேடி அலைவாங்க. இந்த ஐலாண்டே நல்ல சேஃபான இடம் தான். எந்த ஒரு டேஞ்சரா இருந்தாலும் கேட்டுக்கு வெளியே தான். அதை தாண்டி எல்லாம் வர வாய்ப்பே இல்ல. சோ யாரும் சீரியஸ் ஆக வேண்டாம், வாங்க நம்ம சாப்பிட்டுட்டே பேசலாம்னு கூட்டு போவா. அவளுக்கு மொத்தத்துல இவங்க எவ்வளவு சீரியஸா பேசுறாங்கன்னு புரியவே இல்ல. சரி ரைட்டு, வேற வழி இல்லையே, அவ போக்கிலேயே போவோன்னு அவ கூடவே போவாங்க. சுத்தி பாத்தீங்கன்னா அந்த பார்க்ல ஏகப்பட்ட மக்கள் ஜாலியா உட்காந்து படிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு உருண்டுகிட்டு பிறண்டுகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல டைனோசரே கிடையாது. அதுலயும் நம்ம யாஷ்மினா மாதிரி நிறைய பேர் டிராமால பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இவ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காளாமா. ஒரு டைனோ ஃப்ரீ சொசைட்டி. சரி எப்படி இந்த இடத்துல டைனோசரே வராதுன்னு அடிச்சு சொல்றீங்கன்னு கேட்டா, எல்லா இடத்துலயுமே இவங்க தெர்மல் டிடெக்ஷனுக்காண்டி கேமரா வச்சிருக்காங்க. இன்கேஸ் ஏதாச்சும் டைனோசர் உள்ள வந்துருச்சுன்னா கூட அது டிடெக்ட் பண்ணி அலாரத்தை ஆன் பண்ணி விட்டுரும். இவங்க கிட்ட மோஷன் சென்சார் லைட்ஸ் இருக்குது, ஹை ஃப்ரீக்வன்சி டெட்டரன்ஸ் இருக்குது, ஏன் ரேடார் சிஸ்டமே இருக்குது. இன்கேஸ் ஏதாச்சும் ரெப்டைல் டைனோசர் பறந்து வந்துச்சுன்னா கூட அதையும் டிடெக்ட் பண்ணி சொல்லிரும். அண்ட் இவங்க சில பல செடிங்கள்லாம் அங்க வளர்த்திட்டு இருக்காங்க. அதை டைனோசர்ஸ் தின்னுச்சுங்கன்னா உடம்பு சிக்காயிரும். ஆமா, டீரெக்ஸ் உள்ள வந்துச்சுன்னா இதத்தான் வந்து தின்னுட்டு இருக்கும் பாருங்க. சைல்டிஷ் கேல். இதெல்லாம் பார்த்த சாமி ஆட மலக்குரங்கு. பிரச்சனை பஞ்சாயத்துன்னு வந்துச்சுன்னா நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஓடி ஒளிய கூடாது. இப்படியே ரொம்ப நாளைக்கு ஓடி ஒளியவும் முடியாது.
முடியாதும்பா. யாஸ்மினா அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இது நமக்கான ஒரு சேஃப்டியான என்விரான்மெண்ட் தான். இங்க இவங்க சேஃப்டியா இருந்து எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண தயாராயிருவாங்க. சோ நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதன்னு இங்க வான்னு 2 பேத்தையும் கூட்டு போய் அந்த டைனோசர் ஹோலோகிராம் இருக்குல்ல அதை ஆன் பண்ணி விடுவா. அதை பார்த்துட்டு 2 பேருமே ஷாக் ஆகி திருத்திருவாங்க. அதாவது டக்குன்னு பார்க்க அது ஹோலோகிராம் மாதிரியே தெரியல. நெஜா டீரெக்ஸ் முன்னாடி வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிதான் இருக்கும். இதத்தான் பயத்துல இருந்து வெளியில கொண்டு வரதுக்காக யூஸ் பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட ரெடி பண்ணதே நம்ம யாஸ்மினா தான். பெண்ணு பார்த்துட்டு வாவ் சூப்பர் ஆஹா ஓகோன்னு பாராட்டி தள்ளுவான். ஆனா சாமிக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. அட இதெல்லாம் பண்ணிருக்கா அதெல்லாம் ஓகே தான். ஆனா இப்ப பஞ்சாயத்துல மாட்டிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இதெல்லாம் காமிச்சு விளையாட்டு பண்ணிட்டு இருந்தானா அதனால வாங்க உடனே போலாம்பா. பெண்ணுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. சேஃப்டிக்கு எல்லாமே இருக்குது, டைனோசர்ஸ் தான் வராதுன்னு சொல்றாளே அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பதறணும்னு. ஆனா சாமி பார்த்துட்டு ஏன்டா டுபாக்கூர் மண்டையா நீயே உன் மண்டையில இருக்க களிமண்ணை நல்லா கிளீன் பண்ணி செக் பண்ணி பாரு. இங்க இருக்க சின்ன சின்ன பென்ஸும் அங்க இருக்க 2 இத்து போன பூவும் டைனோசர்ஸ தடுக்குமா? டைனோசர்னா என்ன பூன்னு நினைச்சிட்டீங்களா? ஃபயர்ரா ஃபயர் வந்துச்சுன்னா படுக போட்டு கடவாயிலேயே கவிட்டு போயிடும். நன்னா அரிப்பாயில. அதனால சொன்னா கேளும்பா. இங்க இவளுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காண்டி நீங்க இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? டைனோசர்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்றது காமன் தானே, அதுக்காக எதுக்கு இவ்வளவு சீரியஸ் ஆகணும்னு சொல்லி கேட்பாளா? அட லூசு, நம்மள யாரோ வேட்டையாடிட்டு இருக்காங்க. இப்ப நம்மள வேட்டையாடுறவங்க தான் ப்ரூக்லினையுமே டார்கெட் பண்ணிருக்காங்க. அவங்க தான் இப்ப நம்மளையும் விரட்டிட்டு இருக்காங்கன்னு வேற சொல்லுவானா? சாமி ஏன்டா இதெல்லாம் சொன்னேன்பா. ஏன்னா அவ பயப்படுவாளோன்னு பயம். பட் அவ இல்ல எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும்பா. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அறகுறையா தான் சொல்லியிருந்தாங்க போல. இப்ப எல்லாம் முழுசா தெரியணும்னு ஒண்ணு விடாம ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்னலாம் நடந்தோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க. யாஸ்மினாவால நம்ப முடியல. சரி இந்த விஷயத்தெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்லன்னு கேட்டா சாமிக்கு அவளை நினைச்சு பயம். சோ அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லன உடனே அவ கடுப்பாயிருவா. ஆல்ரெடி அவ இவளை தாங்குன்னு தாங்குனதுனால தான் இவ இப்படி தனியாவே வந்திருக்கா. இதுல இன்னும் தாங்கிட்டு இருந்தானா அது யாஸ்மினாக்கு இன்னும் கடுப்பாயிருச்சு. நீ நினைக்கிற மாதிரி நான் பழைய ஆள் இல்ல, நல்லா பாரு நான் நல்லா வளர்ந்துட்டேன் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவா. ஆனா இவ்வளவு பேசுற யாஸ்மினா சாமிக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் சேட் அது இதுன்னு எதுவுமே இல்ல. அவ பண்ணுவா. ஆனா இவ சுத்தம் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அங்கேயே விட்டுட்டு போயிட்டால. அதாவது சாமிய தனிமையில தவிக்க விட்டுட்டு போயிட்டான். இதெல்லாமே உன் தப்பு தான், உன்னோட தப்பு தான் சொல்லுவா. நீ கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணும், ஆனா நீ குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க, அது எனக்கு சுத்தம் பிடிக்கலன்னு அவ கத்துவா. இவங்க கத்துறது பார்த்தாதுன்னு திடீர்னு டைனோசர் சைடுல வந்து கத்தும். அட அந்த ஹோலோகிராம் தான். இந்த பெண்ணு லூசு பையன் சீரியஸா பேசிட்டு இருக்கான் இல்லையா, அந்த பக்கமா போய் சும்மா நிப்போன்னு நிக்காம அதை போட்டு நோண்டி இருப்பான். அது ஆன் ஆயிருச்சு. சரி ரைட்டு, இதுக்கு மேல சண்டையை கண்டினியூ பண்ண வேண்டான்னு நம்ம வேணா டேரியஸ்க்கும் கெஞ்சிக்கும் போன் பண்ணி பேசி பார்ப்போம். அப்பவாச்சும் கூலாவீங்களான்னு கேப்பா. என்னமோ பண்ணி தொலை, நீங்க வேணா அந்த ஐலாண்ட சுத்துங்க, என்ன விட்டு தொலைங்கன்னு கடுப்புல அவ தனியா போயிருவா. யாஸ்மினாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஓரமா போய் கவுந்துருவா. பெண்ணு வந்துட்டு ரிலேஷன்ஷிப்னாலே டிஃபிகல்ட் தான், அதுவும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னா அதை விட டிஃபிகல்ட். அதுலயும் மனசுல இருக்க ஃபீலிங்ஸ் பேசுறது அதுக்கு மேல டிஃபிகல்ட். என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட நான் படுற அவஸ்தை இருக்குதே, ஐயோயோயோமா. அவளுக்கு ஷாக் ஆகும், உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கான்னு. பெண்ணு பார்த்துட்டு ஏன் இல்ல ஏன்னு கேக்குறேன். எல்லாருமே ஷாக்கா கேக்குறீங்க, எனக்கெல்லாம் இருக்க கூடாதா? நான் என்ன டைனோசரா? நானும் மனுஷன் தானே. why are you talking like this அப்படின்னு உடனே அட அப்படி இல்லடா குரங்கு. சடனா கேட்டவன சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், மத்தபடி சந்தோஷம் தான்பா. பெண்ணு இருந்துகிட்டு நீங்க 2 பேரும் பேசுங்க, எதுவா இருந்தாலும் உங்களுக்குள்ள சரியாயிரும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைமுக்கு போது திடீர்னு டைனோசர் கத்துற சவுண்ட். ஹோலோகிராம் மறுபடியும் ஆன் ஆயிருச்சான்னு எந்திரிச்சு பார்த்தா இல்ல. அப்ப சவுண்ட் எங்க இருந்து வருது? ஸ்பீக்கர்ஸையும் ஆஃப் பண்ணியாச்சு. ஒன்னும் புரியலையேன்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு டைனோசர் அங்க வந்து எல்லாத்தையும் போட்டு கவ்வி கொதறிட்டு இருக்கும். அடி பாவி, இதையா டைனோசர் ஃப்ரீ ஐலாண்ட்? நீங்க ஓடு ஓடுன்னு அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. போறப்ப நம்ம யாஸ்மினா அங்க இருக்க ஹோலோகிராம ஆன் பண்ணி விட்டு போயிருவா. அங்க ஒரு டைனோசர் இருக்க மாதிரி காட்டுமா. சோ அது கூட அது முக்கிட்டு இருக்கும். அந்த கேப்ல எல்லாம் அடிச்சு புடிச்சு எஸ்கேப். அந்த டைம் பாத்தீங்கன்னா பெண்ணோட வண்டியில இன்னொருத்தர் வந்து ஏறுவாரு. அங்க வாங்க போயிடலான்னு யாஸ்மினாவும் புடிச்சுக்குவா. இந்த டைம் எப்படி தெரியுமா இருக்கும்? நீ எல்லாம் இந்த சீக்வன்ஸ்ல இருக்கவே கூடாது, அவங்க ஏரியா வெளியவா அப்படின்னு டைனோசர் கவி இழுத்தா எப்படி இருக்கும்? அப்படி கவி இழுத்து தூக்கி சாப்பிட்டுருச்சு. இன்னும் எத்தனை பேர்த்த இப்படியே திங்க போகுதுன்னு தெரியல. இவங்க சாமிய வேற காப்பாத்தணும், அதனால அடிச்சு புடிச்சு வண்டி எடுத்துட்டு போவாங்க. அங்க அத்தனை மக்கள் இருக்காங்க, அது இவங்களதான் விரட்டும். ஏன்னா டார்கெட்டே இவங்க தானே. சரின்ட்டு உடனே சாமிக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க தனியா புலம்பிட்டே தெரியவா. பெண்ணும் அவ கூடவே சேர்ந்துட்டான். நான் கேர் பண்றது தப்பா, எல்லாருமே நீ விட்டு போறாங்க, இனிமேட்டு நான் ஏன் மத்தவங்களை பத்தி கேர் பண்ணும், நான் கிளம்புறேன்ட்டு அவன் பாட்டுக்கு நடந்தே அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டான். அப்ப பின்னாடி இருந்து பயங்கரமா வண்டி சவுண்ட் கேக்குமா. என்ன சவுண்ட் அதுன்னு பாக்கும்போது நம்ம ஆளுங்க வண்டி தான் டைனோசர் வெட்டிட்டு வரும். ஆத்தாடி ஆத்தா ஓரா ஓரான்னு ஓட ஆரம்பிப்பா. இங்க இவங்க வண்டிய ஓட்ட ஓட்ட அவளை ஏத்திடலான்னு ஒரு ஐடியா. ஐ மீன் அவளை வண்டிக்குள்ள ஏத்திடலான்னு சொன்னேன். ஆனா அதுக்குள்ள இந்த பேக்லெஸ் பீனக்ஸ் டைனோசர் வந்து ஒரே இடி ஏச்சுக்கிட்டு போயிரும். அதுக்கப்புறம் இவங்களை கவரக்காக வண்டிக்குள்ள எல்லாம் தலைய விட்டு கண்ணா பின்னான்னு அந்த பக்கம் இந்த பக்கமா புடிச்சு தள்ளிட்டு இருக்கும். கஷ்டப்பட்டு வண்டியை முன்னாடியும் பின்னாடி எழுத்துட்டு கிடப்பாங்க. அப்ப சாமியா வா வான்னு கூப்பிட்டா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். நான்சென்ஸ். அதுக்கப்புறம் அட வந்து தொலை நாயன்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் விழுந்தடிச்சு ஓடி வருவான். அதுக்கப்புறம் போது ஒரு கட்டத்துல அவளை கஷ்டப்பட்டு வண்டியில ஏத்திடுவாங்க. அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் இங்கேயா இருக்கணும், எஸ்பிகான்னு சொல்லி அடிச்சு பிச்சுக்கிட்டு போவாங்க. அந்த டைனோசராலே அதுக்கு மேல ஃபாலோ பண்ண முடியல. சரி பஞ்சாயத்து ஓவர்னு பார்த்தா போன வேகத்துல டப்புன்னு ஒரு பிரேக் அடிப்பாங்க. ஏன் கதவு மூடி இருக்கான்னு பார்த்தா இன்னொரு டைனோசர் அங்க வருது. எப்படியும் ஆப்போசிட்ல யாஸ்மினாக்கெல்லாம் தூக்கி வாரி போடும். ஏன்னா இந்த கேட் டைனோசரா இருந்தா ஓபன் பண்ணாது. ஐ மீன் அதை செக் பண்றதுக்கு செக்யூரிட்டி எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஓபன் ஆச்சு? டைனோசர்
டைனோசர் ஃப்ரீ ஐலாண்டுக்குள்ளேயே இப்படி டைனோசர் வந்து வேலையை காட்டுதுன்னா என்னடா நியாயம் இது? இப்ப ரெண்டு பக்கமும் சுத்து போட்டாங்க. என்ன பண்ணலாம்னு பதறிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா அந்த இடத்துல DPW வந்துருவாங்க. அதான் அந்த டைனோசர்ஸ் எல்லாத்தையும் புடிச்சிட்டு போவாங்களே அந்த கூட்டம். இப்பதான் நம்ம ஆளுகளுக்கு நிம்மதியா இருக்கும். சரி வந்தவங்க அந்த டைனோசரை உடனே புடிச்சிருவாங்கன்னு பார்த்தா லூசு பாயிலுக்கு எய்ம் வைக்க தெரியாம கார்ல வந்து அடிக்கும். சரி பரவாயில்ல வந்துட்டானுல, எப்படியும் டைனோசர்ஸை புடிச்சிட்டு போயிருவாங்க, எஸ்கேப் ஆயிலான்னு பாத்துக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவனுக்கு அந்த டைனோசருக்கு எய்ம் வைக்கல, நம்ம ஆளுகளுக்கு தான் எய்ம் வச்சிருக்காங்க. காருக்குள்ள இருந்தவனா ஒண்ணும் பண்ண முடியலன்னு டயரை பஞ்சர் பண்ணி விட்டுருவானுங்க. என்னாச்சு இவனுக்கு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கானு தெரியலையேன்னு சரி வண்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிலான்னு பார்த்தா அந்த டைனோசர் கண்ணா பின்னாடி இடிச்சு அந்த பிரிட்ஜோட ஓரத்துக்கே கொண்டு வந்துரும். இன்னும் கொஞ்சம் விட்டா போதும் உளுந்துருவாங்க. எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிலான்னு பார்த்தா முடியல. முக்கி பார்த்தாங்க, அந்த டைனோசர் வச்சு தள்ளல அந்த டைனோசரோட சேர்த்தி வேனோட தண்ணிக்குள்ள போய் போத்துன்னு விழுவாங்க. அந்த DPW ஆளுங்க வந்து பார்த்துட்டு ரைட்டு சோலி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவானுங்க. ஆட வீணா போனவனுங்களா, காப்பாத்த வந்துட்டு காவு கொடுத்துட்டு போறானுங்க பாருங்க. சரி இதுக்கப்புறம் நம்மளுக்கு தப்பிச்சாங்களா இல்ல ஸ்பாட்லயே பாடி ஆனாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.